இப்போ கார்கோ பேண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். நான் வந்து இங்க ஜீனோட மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக்கை ஆன் ஃபோல்டு பண்ணிருக்கோம். இங்க ஃபோல்டு இருக்கு, இந்த சைடு பாத்தீங்கன்னா 2 ஓப்பனிங் இருக்கும். மேல எப்பவுமே எதுவா இருந்தாலுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வந்து மேல ஃபேப்ரிக்கை ஈவன் பண்ணணும். ஈவன் பண்றதுக்காக நான் இங்க ஒரு லைன் டிரா பண்றேன். அந்த லைன் நான் எப்படி டிரா பண்றேன்னா, செட் ஸ்கொயரோட ஒரு சைடு வந்துட்டு ஆன் ஃபோல்டுலயும் இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம லைன் டிரா பண்ணோம். அந்த மாதிரி நம்ம லைன் டிரா பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பரான 90 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிரும். ஸோ இங்க நான் ஒரு லைன் டிரா பண்ணிட்டேன். இப்போ பேண்டோட லென்த் மெஷர்மெண்ட், லென்த் வந்து நம்மளுக்கு 40 இன்ச்சஸ் இருந்துச்சு. பேண்டோட லென்த் வந்து நம்ம எங்க எடுத்தோம்னா, பேண்ட் எங்க போடுறோமோ அங்க இருந்து நம்ம 40 இன்ச்சஸ் கீழே கிரவுண்ட் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஆனா மேல என்ன ஆகும்னா ஒரு வேஸ்ட் பேண்ட் வரும். அந்த வேஸ்ட் பேண்ட் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ண மாட்டோம், தனியா தான் அதை வந்து நம்ம டிராஃப்டிங் பண்ணி இது கூட அட்டாச் பண்ண போறோம். ஸோ நம்ம இதுல என்ன பண்ணணும், அந்த வேஸ்ட் பேண்டை மைனஸ் பண்ணணும். 40 இன்ச்சஸ் வந்துட்டு லென்த். வேஸ்ட் பேண்ட் நான் எவ்வளவு வைக்க போறேன் அப்படின்னா 1.25 இன்ச்சஸ் தான் நான் வைக்கிறேன். இந்த அளவுக்கு வைக்கிறேன். 1 இன்ச்சும் வைக்கலாம், 1.25, 1.5 வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேல வைக்க வேண்டாம். நான் வந்து 1.25 வைக்கிறேன். மைனஸ் 1.25 மொத்த லென்த்ல இருந்து அந்த வேஸ்ட் பேண்டை இப்போ நான் மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ 38.75 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்திருக்கு. இப்போ இந்த வேல்யூ தான் நம்மளோட பேண்டோட லென்த். வேஸ்ட் பேண்ட் இல்லாம இதுதான் லென்த். ஆனா இப்போ இது வந்து நம்ம வேஸ்ட் பேண்ட் கூட அட்டாச் பண்ணணும் இல்லையா? சோ அதை அட்டாச் பண்ணணுங்கிறதுக்காக இங்க மேல ஒரு 1/2 இன்ச் நம்ம கொடுக்கணும். சோ பிளஸ் 1/2 இன்ச் 39.25. இந்த 39.25 வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் டிரா பண்ண லைன்ல இருந்து கீழே மார்க் பண்ணிக்கிறேன். நான் மார்க் பண்ணிட்டேன். மறுபடியும் அங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கணும். இதான் பேண்டோட லென்த். இப்போ பேண்ட்ல வந்து கீழே நம்ம கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணுவோம். அது எவ்வளவு அப்படின்னா 1.5 இன்ச்சஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த லைனுக்கு அப்புறமா 1.5 இன்ச்சஸ் நான் இங்க மார்க் பண்றேன் கீழே. எதுக்குன்னா ஃபோல்டிங்காக. ஓகே, ஃபேப்ரிக்கோட ஆன் ஃபோல்டுல இருந்து ரஃபா ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு லைன் டிரா பண்றேன். இது எதுக்காகனா சீட் மெஷர்மெண்ட் வந்து எப்பவுமே கொஞ்சம் பெருசா வரும். அப்படி பெருசா வரும்போது அந்த ஸ்பேஸ் பத்தணுங்கிறதுக்காக நம்ம இதை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லென்த் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இங்க 2 இன்ச்சஸ்க்கான மார்க்கிங் நான் பண்ணிட்டேன். இப்போ கிராச் லென்த் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் நம்ம இங்க மார்க் பண்ணணும். அது எங்க இருந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணோம் இல்லையா, இந்த லைன்ல இருந்து கீழே இங்க நம்ம மார்க் பண்ணணும். இந்த கிராச் லென்த் மார்க் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா, நம்மளோட சீட் மெஷர்மெண்ட் எவ்வளவு வந்துச்சோ அந்த சீட் மெஷர்மெண்ட்டை டிவைட் பை 4 பண்ணணும். இந்த ஃபார்முலா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் எந்த சைஸா இருந்தாலும். சீட் மெஷர்மெண்ட் வந்து 38 இன்ச்சஸ். 38 டிவைடட் பை 4 9.5. 9.5 வந்துட்டு ஸ்டாண்டர்ட். இது எப்போ ஸ்டாண்டர்டா நீங்க 9.5 மார்க் பண்ணுவீங்கன்னா, நீங்க கரெக்ட் மீடியம் வேஸ்ட் லென்த்ல எடுக்கிறீங்க, உங்களோட பேண்ட் வந்து மீடியம் வேஸ்ட் தான் இருக்க போகுது அப்படின்னா 9.5. சப்போஸ் ஹை வேஸ்ட் பண்றீங்க, இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஹை வேஸ்ட் பண்ண போறோம். ஹை வேஸ்ட் பண்ணும்போது மீடியம் வேஸ்ட்ல இருந்து மேல நான் எத்தனை இன்ச்சஸ் நான் மேல வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்கணும். நான் மீடியம் வேஸ்ட்ல இருந்து மேல 1.5 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ மீடியம் வேஸ்ட்ல இருந்து எனக்கு மேல 1.5 இன்ச்சஸ் நான் வந்தனாதான் எனக்கு ஹை வேஸ்ட் ஆகுது. ஸோ இது கூட பிளஸ் 1.5. கிளியர்? இந்த வேல்யூ வந்து இந்த லைன்ல இருந்து கீழே நான் மார்க் பண்றேன் 11 இன்ச்சஸ். இங்க ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. லோ வேஸ்டா போட போறீங்க அப்படின்னா மீடியம்ல இருந்து எவ்வளவு நீங்க கீழே வந்திருக்கீங்களோ அதை இங்க மைனஸ் பண்ணிக்கணும். ஹை வேஸ்ட்னும் போது நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். லோ வேஸ்ட்னும் போது அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ கிராச் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹிப் எவ்வளோ அப்படிங்கிறது மார்க் பண்ணோம். என்னோட ஹிப் சைஸ் என்ன அப்படின்னா 27.5. நான் ஹை வேஸ்டா போட போறேன். ஹை வேஸ்ட்க்கு நான் எடுத்த மெஷர்மெண்ட் வந்துட்டு 27.5. இந்த 27.5 நான் டிவைட் பை 4 பண்றேன். ஏன்னா இங்க 1/4 தான் நம்ம டிராஃப்டிங் பண்றோம். ஸோ டிவைட் பை 4 நான் பண்ணும்போது 6.8 வந்திருக்கு. இந்த 6.8 இந்த லைன்ல இருந்து
நம்ம 2 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் பேரலா மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்க இருந்து 6.8 நான் மார்க் பண்றேன். 6.8 நான் மார்க் பண்ணிட்டேன். 6.8க்கு பக்கத்துல 1 இன்ச் நான் மார்க் பண்றேன். எதுக்காகனா சீம் அலவன்ஸ்க்காக, ஸ்டிச்சிங்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 7.8 வந்திருக்கு. இது வந்து இந்த லைன் கூட கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிறதுக்கு இங்க ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இங்க என்ன வேல்யூ வந்துச்சு, இப்ப எனக்கு இங்க மொத்தமா 7.8 வந்திருக்கா, உங்களுக்கு எந்த வேல்யூ வேணா வரலாம். உங்களுக்கு எந்த வேல்யூ வந்திருக்கோ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி அதை இந்த லைன்ல மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்க 8.8 மார்க் பண்றேன். இன்கேஸ் உங்களோட வெயிஸ்ட் சைஸ் வந்துட்டு 30 இருக்கு அப்படின்னா 30 டிவைட் பை 4 7.5. அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க, 7.5 மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவீங்க. இதுவே 32 இருக்குன்னா 32 டிவைட் பை 4 8 இன்ச், 8 பிளஸ் 1 இன்ச் ஃபார் சீம் அலவன்ஸ், இங்க 9 மார்க் பண்ணுவீங்க. அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க, 10 மார்க் பண்ணுவீங்க. இங்க என்ன வேல்யூ இருக்கோ அது கூட பிளஸ் 1 இங்க மார்க் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம இப்போ இங்க கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அப்புறமா இங்க ஒரு கர்வ் டிரா பண்ணணும். இந்த கர்வ் டிரா பண்றதுக்கு இங்க நம்ம ஒரு பாயிண்ட் டிரா பண்ண போறோம். இந்த கிராச்சோட வேல்யூ வந்து நம்ம இங்க மார்க் பண்ணணும். நான் இங்க இருந்து 2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்றேன். ஓகே, 2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி இது கூட கர்வா கனெக்ட் பண்றதுன்னா, இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். இப்படி டேப்பை பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா மிட் பாயிண்ட் கிடைச்சிரும். இதுக்கான மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து கீழே 1 இன்ச்ல இன்னொரு மார்க்கிங். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் மார்க்கிங் தான். எந்த சைஸா இருந்தாலுமே இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த கர்வ் நான் வந்து இங்க ஜாயின் பண்றேன். இந்த கர்வ் இங்க பாயிண்டடா இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி நம்ம கர்வ் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இந்த லைன் நான் அப்படியே ஜஸ்ட் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இதனோட மிட் பாயிண்ட் எனக்கு எவ்வளவு வருதுன்னா 5.5 வருது. இந்த வேல்யூவை நம்ம ஃபுல்லா இங்க மார்க் பண்ணணும். இதுதான் வந்துட்டு நம்மளோட சென்டர் லைன், பேண்டோட சென்டர் லைன். இப்போ இதுக்கு ரெண்டு சைட்ல தான் நம்மளோட தைஸ் அண்ட் ஆங்கிள் ஓட மெஷர்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். இப்போ நம்ம சீட்டோட ஹைட், நம்ம பேண்ட் எங்க போட்டிருக்கோமோ அங்க இருந்து நம்மளோட ஃபுல்லஸ்ட் பார்ட் எவ்வளவு இருக்கோ அதனோட ஹைட் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம். அதை வந்து இங்க மார்க் பண்ணணும். சீட் ஹைட் வந்துட்டு 8.5 இருந்துச்சு பாடி மெஷர்மெண்ட்ல. அது கூட 1 இன்ச் ஆட், அது கூட 1/2 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக 1/2 இன்ச் அப்படின்னா, நம்ம இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிருந்தோம். வெயிஸ்ட் பேண்ட் கூட ஆட் ஆக போகுது, அட்டாச் ஆக போகுதுன்றதுக்காக இங்க ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிருந்தோம். சோ அதை ஆட் பண்ணி நான் இங்க 9 இன்ச் மார்க் பண்றேன். சீட் மெஷர்மெண்ட் டிவைட் பை 4, இதுதான் வந்து சீட் டிவைடட் பை 4ஓட வேல்யூ. பட் நம்மளுக்கு அவ்வளோ ஃபிட்டடா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா மூவ்மெண்ட்டுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஈஸ் கொடுக்கணும். இங்க அந்த ஈஸ் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா பிளஸ் 1 இன்ச் ஈஸ். இந்த 1 இன்ச் ஈஸ் வந்துட்டு கான்ஸ்டன்ட், எந்த சைஸா இருந்தாலுமே இந்த 1 இன்ச் வந்து கார்கோ பேண்ட்டுக்கு கான்ஸ்டன்டான ஈஸ். நல்லா லூஸா போடணும் அப்படின்னா 1.5 கொடுக்கலாம். அப்படின்னா 1 இன்ச் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் 10.5 வருது. எனக்கு இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த கர்வ்ல டச் ஆகுது. ஸோ இந்த கர்வ்ல இருந்து நான் 10.5 எனக்கு எங்க வருது அப்படின்னு நான் பாக்குறேன்.
எனக்கு 10.5 இங்க வருது. ஸோ நம்ம ஆக்சுவலா மார்க் பண்ண லைன் இங்க இருக்கு, ஆனா என்னோட மார்க்கிங் வந்து எனக்கு இங்க வரைக்கும் வருது. ஸோ நான் மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த லைன் இப்படி பாயிண்ட்ல டச் ஆகுற மாதிரி நான் டிரா பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து என்னோட சீட் மெஷர்மெண்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு டச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆங்கிள் மெஷர்மெண்ட் நம்ம மார்க் பண்ணோம். ஆங்கிள் மெஷர்மெண்ட் வந்து 19 இன்ச்சஸ் எனக்கு நான் எடுத்திருந்தேன். லூஸா எடுக்கணும், நம்மளுக்கு எந்த அளவுக்கு வால்யூம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 19 இன்ச்சஸ் நான் எடுத்திருந்தேன். நீங்க என்ன மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அது கூட பிளஸ் 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வர வேல்யூவை டிவைட் பை டைரக்டா 4 பண்ணிக்கோங்க. 4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ இந்த ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்து டைரக்டா இது கூட ஜாயின் ஆகணும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன், டேப் எப்படி பிளேஸ் பண்றேன். இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு இங்க வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி டிரா பண்ணிக்கணும். ஃபுல்லா டிரா பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை, ஜஸ்ட் அங்கங்க ஒரு பாயிண்ட் வச்சிட்டீங்கன்னா போதும். இதுக்காக தான் நம்ம இங்க எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். இப்போ இந்த பாயிண்ட் என்ன பண்ணணும், டைரக்டா இங்க ஜாயின் ஆகணும். ஓகே, இப்போ இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு எங்க வரப்போகுது அப்படின்னா பாடியோட சைட்ல, தைஸோட சைட்ல தான் இது நம்மளுக்கு வரப்போகுது. இது வந்து கிராச், இது வந்துட்டு நம்மளுக்கு சைட்ல தான் வரப்போகுது. இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம். இந்த ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இங்க ஒரு வேல்யூ எடுத்திருந்தோம் இல்லையா, 2 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். இந்த 2 இன்ச்சஸோட மிட் பாயிண்ட் 1 இன்ச்ல நான் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது இந்த இந்த பாயிண்ட் அண்ட் இந்த மிட் பாயிண்ட் இது ரெண்டுத்தையும் தான் நான் ஜாயின் பண்றேன். ஓகே, இது ரெண்டுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் வந்து மைல்டு கர்வா இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்டே இது கூட ஜாயின் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மைல்டு கர்வா நம்ம பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்த நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னா, கர்வ் பண்ணணும், ரொம்ப கர்வ் கொடுக்க கூடாது, அப்புறம் சைட்ல வந்துட்டு ஷார்ப்பா நிக்கும். ஸோ ரொம்ப கர்வ் கொடுக்காம மைல்டு கர்வா கொடுத்தோம்னா நம்மளுக்கு பாடியில சைட்ல பர்ஃபெக்டா வரும். இப்போ இந்த பாயிண்ட் இங்க நான் இப்படி பிளேஸ் பண்றேன், இந்த ஸ்கேல்ல வந்துட்டு இந்த ஹிப் கர்வ் நான் இப்படி வைக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு இங்க டச் ஆகணும், இப்படி பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த லைனையும் இது மீட் பண்ணுது. ஸோ எனக்கு இப்படி நீட்டா அந்த லைன் வந்து வந்துருச்சு. சப்போஸ் அந்த லைன் வரலனாலும் கூட நீங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எது வச்சா கரெக்டா இருக்கும்ன்றத நீங்க பார்த்து வச்சுக்கலாம். வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வரலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பியர் ஷேப்டு பாடி இருக்கீங்கன்னா இங்க நல்ல கர்வ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கர்வ் கொடுக்காதீங்க, ஆக்வர்ட் ஆயிரும். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட். இப்போ இதுக்கு அப்புறமா நம்ம பேக் பார்ட் பண்ணணும். நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து கட் பண்ணிடலாம். செகண்டா நம்ம டிரா பண்ணிருந்தோம் இல்லையா 1.5 இன்ச்சஸ் கொடுத்து, அந்த லைன்ல நான் கட் பண்றேன். இந்த லைன்ல நான் கட் பண்ணிட்டேன்.
இடத்துல நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இங்க நான் அந்த லைனை டிரா பண்ணிருக்கேன். இங்க இருந்து தான் வந்து நம்மளோட பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. பட் இங்க வந்து இப்படி கட் பண்ணணும். இந்த லைன் வரைக்கும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எப்படி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி கட் பண்ணிருக்கோம். கரெக்டா அந்த லைன் எங்க இருக்கோ அங்க எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எக்ஸஸ் தெரியும். அந்த எக்ஸஸை இப்போ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நாட்ச், இந்த இடத்துல ஒரு நாட்ச், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு குட்டியான கட். ஸோ தட் நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்கு அந்த பாயிண்ட்னு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி இருந்துச்சு, இங்க இருந்து இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். இத அப்படியே இப்படி அப்சைட் டவுன் பண்ணிட்டு இங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணும்போது மேலேயும் கொஞ்சம் கேப் இருக்கணும், இந்த சைட்லயும் கேப் இருக்கணும். இந்த சைட்ல கேப் இருக்க வேண்டாம், இந்த சைட்ல கேப் இருக்கணும். இந்த சைட்ல எவ்வளவு கேப் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிராச் வேல்யூ ஒன்று எடுத்திருந்தோம். 3 கேட்டகரியில இருந்து ஒரு வேல்யூ எடுத்திருந்தோம். 2 இன்ச்சஸ் நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அந்த வேல்யூ கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 இருந்துச்சு, ஸோ நான் இங்க 3 இன்ச்சஸ் மார்க் பண்றேன். எனக்கு இந்த அளவுக்கு இங்க ஸ்பேஸ் இருந்ததுன்னா போதும். ஓகே, மேல எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும்னா அந்த கிராச் வேல்யூ எடுத்திருந்தோம்ல 2 இன்ச்சஸ், அந்த வேல்யூ, அந்த மெஷர்மெண்ட் வந்து எனக்கு இங்க மேல இருக்கணும். மேல சேம் கிராச் வேல்யூ இங்க மேல வரணும். கிராச் வேல்யூ பிளஸ் 1 இன்ச் எனக்கு இங்க சைட்ல வரணும். அந்த மாதிரி ஃபேப்ரிக்கை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் இந்த இந்த லைன் தான் நான் வந்து மார்க் பண்ண போறேன். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிராச் வேல்யூ அந்த லென்த் எவ்வளவு எடுத்திருந்தோம்னா 11 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். இங்க இருந்து 11 இன்ச்சஸ், அகெயின் இங்க இருந்து 11 இன்ச்சஸ். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணதுக்கு மேல தான் மார்க் பண்றேன். இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த கிராச் வேல்யூ நம்ம எவ்வளவு எடுத்திருந்தோம், 2 இன்ச் எடுத்திருந்தோம். அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நான் இங்க 3 இன்ச்சஸ் கரெக்டா இந்த எட்ஜ்ல இருந்து, இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் நம்மளுக்கு எங்க முடியுதோ அங்க இருந்து 3 இன்ச்சஸ் நான் மார்க் பண்றேன். ஓகே, ஃப்ரண்ட் பேட்டர்ன்ல இருந்து 3 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து மேல ஒரு மார்க்கிங் பண்ணணும். எவ்வளோ? சேம் கிராச் வேல்யூ. நீங்க கிராச் வேல்யூ எவ்வளோ எடுத்திருந்தீங்க? நான் வந்து 2 இன்ச்சஸ் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருந்ததுனால நான் வந்து 2 இன்ச்சஸ் எடுத்திருந்தேன். அந்த 2 இன்ச்சஸ் நான் இங்க எப்படி மார்க் பண்ணிக்கிறேன்? இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஃப்ரண்ட் வச்சிருக்கோம்ல அதுல இருந்து மேல 2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பேண்டோட இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு நம்ம எந்த ஆல்ட்ரேஷனுமே பண்ண மாட்டோம், அப்படியே இதை ட்ரேஸ் தான் பண்ணுவோம். சோ இது நீங்க கார்னர்ல கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, கரெக்டா இந்த கார்னர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து இங்க ஜாயின் ஆகணும். இப்படி ஜாயின் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் வந்து இப்போ இது கூட ஜாயின் ஆகணும். இதையும் நான் எப்படி ஜாயின் பண்ணிட்டேன்.
இங்க இப்படி இருக்கு, இந்த சைடு வந்துட்டு நம்மளுக்கு இப்படி இருக்கு. எனிவேஸ் நம்ம என்ன பண்ண போறோம், ஹாஃப் இன்ச் உள்ளதான் ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம இங்க எவ்வளவு மார்க் பண்ணிருந்தோம், ஃபர்ஸ்ட் 7.8 மார்க் பண்ணிருந்தோம். 6.8 வந்துச்சு, அது கூட 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து 7.8 மார்க் பண்ணிருந்தோம் இல்லையா. இங்கேயும் நம்ம ஹாஃப் இன்ச் கீழே தானே ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இங்க ஹாஃப் இன்ச் கீழே நான் 7.8 இருக்கான்னு பாக்குறேன் ஃபர்ஸ்ட். இங்க எனக்கு எவ்வளவு இருக்குன்னா 8.6 இருக்கு. 7.8 இருக்க வேண்டியது எனக்கு 8.6 இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு எனக்கு வருது. எனக்கு இங்க 8.6 வருது. இந்த 8.6 வந்துட்டு நம்ம இந்த சைட்லயும் ரெடியூஸ் பண்ணலாம், இந்த சைட்லயும் ரெடியூஸ் பண்ணலாம். 7.8ல இருந்து 8.6 நியர்லி 0.75 இன்ச்சஸ் நமக்கு டிஃபரன்ஸ் வருது. அந்த 0.75 இன்ச்சஸ 0.3 ஈக்குவலா டிவைட் பண்ணி ரெண்டு சைடுமே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் இந்த வேல்யூவை ரெடியூஸ் பண்ணி இந்த கர்வை கிராஜுவலா இது கூட ஜாயின் பண்ணிட்டேன். இந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸஸ் வருதோ வரலையோ இந்த ஸ்டெப் வந்து கன்ஃபார்மா பண்ணணும். மிட் பாயிண்ட் எடுத்துட்டு மிட் பாயிண்ட்ல இருந்து உள்ள ஹாஃப் இன்ச்ல ஒரு மார்க்கிங். இப்போ இந்த மார்க்கிங் அண்ட் நம்ம இங்க ரெடியூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த மார்க்கிங் இன்கேஸ் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரலனா டைரக்டா நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் மார்க்கிங்கே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. இங்க இருந்து நம்ம கர்வ் வந்து டிரா பண்ணோம். கர்வ் நான் டிரா பண்ணிட்டேன்னா இந்த லைனை வந்து டைரக்டா இந்த பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மைல்டு கர்வ் தான் வரணும், ரொம்பலாம் கர்வ் வரக்கூடாது. மைல்டு கர்வ் வந்துச்சுனாலே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இந்த 3 இன்ச்சஸ்ல இருந்து கிராஜுவலா இங்க ரெடியூஸ் ஆயிட்டே வரணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 மார்க் பண்றேன், இல்ல 2.5 நான் மார்க் பண்றேன். இந்த இடத்துல 2 பண்றேன் அண்ட் இந்த இடத்துல 1 இன்ச்சஸ் பண்றேன். இந்த நாட்ச் இருக்கு இல்லையா, நம்ம கீழே பண்ணிருந்தோம்ல, அந்த நாட்சை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைனா டிரா பண்ணிக்கோங்க. 1.5 கூட வச்சுக்கலாம். இதுவும் சேம். நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இது நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணோம் இல்லையா, இந்த லைன் கூட தான் ஜாயின் ஆகுது. இந்த ரெண்டு வேல்யூக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். நம்ம எப்படி ஃப்ரண்ட்ல பண்ணிருந்தோம் அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள மிட் பாயிண்ட் வந்து 1.5 வரும். ஸோ 1.5 இங்க வருது. இந்த லைன் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க ரஃபா கனெக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த மைல்டு கர்வ் இங்க கொடுங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நம்மளுக்கு இந்த சைடு சேமா தான் வரும். ஏன்னா நம்ம ட்ரேஸ் பண்ணோம். பட் இந்த சைடு நம்மளுக்கு சேமா வருமான்றது தெரியாது. அதுக்காக இந்த பாயிண்ட் இப்படி நான் ஒன்னா பிளேஸ் பண்றேன். புல் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இப்படி பிளேஸ் பண்றேன். அப்படியே இந்த கர்வ் கூடயே நான் எப்படி வைக்கிறேன். இப்போ நாட்ச் வந்து எனக்கு இங்க வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சு, அதை விட ஒரு 0.25 இன்ச்சஸ் எனக்கு கம்மியா வந்திருக்கு. இதுதான் இப்போ நான் கன்சிடர் பண்ணுவேன்.
ஓகே, இங்கேயும் கீழே 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிட்டேன். பேக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். பேக் பார்ட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்துட்டு பேக்ல ஒரு யோக் பார்ட் ஒன்று வரும், வி ஷேப்ல நம்மளுக்கு வரும். அது வேணும்னா நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம், அப்படி வேண்டாம்னா விட்டுடலாம். இன்கேஸ் அது வேணும் அப்படின்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த பேண்ட் நான் அதை அட்டாச் பண்றேன். இந்த ஸ்டெப் உங்களுக்கு வேண்டாம்னா ஒமிட் பண்ணிக்கலாம். இங்க மேல இருக்க ஹாஃப் இன்ச்சை நீங்க ஒமிட் பண்ணிட்டு இங்க டைரக்டா 2.5, 2.5 ஹாஃப் 1.25 இங்க மார்க் பண்ணலாம். இப்படியும் நீங்க மார்க் பண்ணலாம். இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுல நான் இங்க ஜஸ்ட் ஹாஃப் இன்ச் மட்டும் கொடுக்குறேன். ஹாஃப் இன்ச் கொடுத்து நான் இதை கட் பண்ணிடுறேன். இப்போ இதை நான் கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பார்ட்ல நான் இங்க எவ்வளவு ஆட் பண்ணுவேன்னா 1 இன்ச் ஆட் பண்ணுவேன். இப்படி இப்படின்னா இங்க 1 இன்ச் ஆட் பண்ணனாதான், இந்த இடத்துல இருந்து நான் இங்க 1 இன்ச் ஆட் பண்ணாதான் எனக்கு இது வந்து இந்த இது கூட ஜாயின் ஆகிறதுக்கான ஹாஃப் இன்ச்சும் இங்க கட்டான ஹாஃப் இன்ச்சும் சேர்ந்து நம்மளுக்கு வரும். இப்போ இந்த பார்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இது நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதுதான் இந்த பார்ட் தான் கீழே ஜாயின் ஆக போகுது. இந்த பார்ட் நம்மளுக்கு ஹாஃப் இன்ச் தேவை. பட் பேண்ட்லயே நம்ம என்ன பண்ணோம், ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவா அது பேண்ட்டுக்காக கட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணணும். ஓகே, 1 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இதான் நம்மளோட யோக் பார்ட். இப்போ இது நம்மளுக்கு இப்படி வரும். கரெக்டா ஹாஃப் இன்ச் வந்து இதுக்கு மேலே இப்படி ஓவர்லேப் பண்ற மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும். இந்த ஹாஃப் இன்ச் வந்து நம்மளுக்கு இது உள்ள போயிடும். ஓகே, இதான் நம்மளுடைய யோக் பார்ட். நெக்ஸ்ட் வந்து பாக்கெட்ஸ் இருக்கு. இந்த பாக்கெட்ஸ் அண்ட் இந்த பெல்ட் அந்த ஜிப்புக்காக நம்ம கட் பண்ண வேண்டிய பீஸ் இருக்கு. அது வந்து 3 இன்ச்சஸ் விட்த் இருக்கணும். லென்த் வந்து எவ்வளவு இருக்கணும்னா உங்க ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. பேண்டோட ஃப்ரண்ட் பார்ட் நம்ம இந்த வேல்யூ எடுத்திருந்தோம். நம்மளுக்கு கிராச்சோட லென்த் வந்து 11 இன்ச்சஸ் நம்ம எடுத்திருந்தோம். இந்த 11 இன்ச்சஸோட மிட் பாயிண்ட் 11 இன்ச்சஸோட மிட் பாயிண்ட் எங்க வருதுன்னு பாருங்க. அங்க இருந்து 1.5 இன்ச்சஸ் ஸ்டாண்டர்ட் கீழே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. 6.7 இன்ச்சஸ் ஆல்மோஸ்ட். இங்க ஹாஃப் இன்ச் விட்டுட்டீங்கன்னா கரெக்டா 6.5. 6.5 தான் உங்களுடைய ஜிப்போட லென்த். ஸோ நீங்க எடுக்க போற அந்த ஜிப்பை கவர் பண்றதுக்கு நீங்க எடுக்க போற பீஸ் வந்துட்டு வித் வந்து 3 இன்ச்சஸ்க்கு இருக்கணும். லென்த் வந்து 7.9 இருக்கணும். உங்களுக்கு இங்க என்ன வேல்யூ வருதோ மேல இருந்து கால்குலேட் பண்ணணும். மேல இருந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அது கூட 2 இன்ச்சஸ் அதிகமா இருக்கணும். ஸோ 3 இன்ச்சஸ் வித் அண்ட் 9 இன்ச்சஸ் லென்த். இதுல உங்களுக்கு ஜிப்புக்காக 2 பீஸ் உங்களுக்கு தேவை. ரெக்டாங்கிள் பீஸ் வந்துட்டு உங்களுக்கு 2 தேவை. இது இல்லாம பாக்கெட்ஸ் இருக்கு.
இதுதான் பேண்டோட ஃப்ரண்ட். இது பேக். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 டோட்டலா நமக்கு 6 பாக்கெட்ஸ் வரப்போகுது. ஃப்ரண்ட்ல 2 இருக்கும். இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு சைட்ல விசிபிளா இருக்கும். ஸோ நம்ம அதை ஃப்ரண்ட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல 4 பாக்கெட்ஸ் இருக்கும், பேக்ல 2 பாக்கெட்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரண்ட்ல இருக்க இந்த கீழே இருக்க 2 பாக்கெட்டுக்கு மட்டும் அந்த பாக்கெட்டோட ஃபிளாப் வரும், மேல க்ளோஸ் பண்ற மாதிரி ஒன்று வரும். ஸோ இந்த 2 பாக்கெட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா 11.5 inches. இங்க வந்து 7 inches. அண்ட் இந்த பாக்கெட் இந்த இந்த பாக்கெட்டுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 9 7. ஓகே, இந்த பாக்கெட்டுக்கு இந்த ஒரு ஃபிளாப் வரும், இப்படி இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ஒண்ணு கவர் ஆகும். ஸோ அது வந்து 7 inches and 3 inches. ஓகே, அண்ட் லாஸ்டா பேக்ல இருக்க 2 பாக்கெட். இந்த பாக்கெட்டுக்கு 6.5 inches 5.5 inches. ஓகே, இதுதான் பாக்கெட்ஸ். இது இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 4 இன்டூ 2. இது 2 பீசஸ் இருக்கணும், இது 2 பீசஸ் இருக்கணும், இது 2 பீசஸ் இருக்கணும், இது மட்டும் 4 பீசஸ் இருக்கணும். ஓகே, இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. இது எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.